फ्रेंड्स इनकी नम्म कुक विथ कुट्टिल दिंडुकल चिकन बिरयानी தான் பார்க்க போறோங்க இந்த திண்டுக்கல் சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரியாணி மசால் வீட்லயே அரைச்சு செய்ய போறோங்க அந்த ஃப்ரெஷ் மசாலாக்கு எல்லா வந்து ஸ்பைசஸும் எடுத்துக்கறோங்க ஸ்டார் பூ அன்னாச்சி பூ ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சம் சோம்புங்க அப்புறம் வந்து மராட்டி முக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க இதுல வந்து நான் காட்டாதது வந்து கொஞ்சமா ஜாதிக்காய்ங்க இந்த ஜாதிக்காய் போட்டு செய்யறப்ப ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க நம்ம ஜீரணத்துக்கும் நல்லா இருக்குங்க இது மாதிரி வந்து फर्स्ट ड्राई पाउडर अரைச்சுக்கோங்க அப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சுக்க போறோங்க அதுக்கு நம்ம ஒரு பாதி அளவு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் போட்டுக்கறோங்க அப்புறம் 2 கை அளவு புதினா போட்டுக்கறோங்க ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினா போட்டுருக்கங்க அப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அப்புறமா பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுருக்கங்க பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு போட்டுருக்கங்க இது வந்து ஒரு 6 பேருக்கு நாங்க சமைக்கிறோங்க அதனால நான் இந்த குவாண்டிட்டில எடுத்துர்க்கேன் நீங்க எந்த அளவுக்கு உங்க வீட்ல மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு இத வந்து நல்ல பேஸ்டா அரைச்சுக்க போறோங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாதான் நமக்கு பிரியாணி வந்து அந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி இருக்குலீங்களா அது மாதிரி வருங்க அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சு எடுத்துட்டோங்க ட்ரை பவுடர் அதே மாதிரி புதினா பேஸ்ட்ங்க இப்போ குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோங்க குக்கர்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுருக்கங்க இந்த வெங்காயம் வந்து நல்ல பிரவுன் ஆவணுங்க பிரவுன் ஆனாதான் நமக்கு பிரியாணி வந்து நைட் வரைக்கும் அடுத்த நாள் இருந்தா கூட பிரியாணி வந்து கெட்டு போகாதுங்க இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வந்து வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குங்க இப்போ நம்ம வந்து அரைச்சு வெச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கறோங்க இது நல்லா வந்து எண்ணெயிலேயே ஒட்டாம வரணுங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணெயில நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா இருக்கு இல்லீங்களா அது வந்து சேர்த்துக்கறோங்க நான் கொஞ்சமா இப்போ கொத்தமல்லி இலையும் இந்த எண்ணெயிலேயே சரி புதினாவும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி விட்டுட்டங்க இந்த அளவுக்கு பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போதான் நம்ம வந்து வீட்லயே அரைச்சோம்னு சொன்னலைங்களா அந்த பிரியாணி மசால் வந்து சேர்த்துக்கறோங்க இது கூட வந்து ஒரு கல்பாசி சின்னதா வெச்சு அந்த பவுடர்லயே அரைச்சாலும் நல்ல வாசனையா இருக்குங்க இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டங்க உப்பு வந்து இப்பவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பாருங்க கடாயில ஒட்டாத அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு இத வந்து நல்லா வதக்கி விடணுங்க இந்த வதக்குறது தான் கொஞ்சம் டைம் எடுத்து மத்தபடி இந்த பிரியாணிங்கிறது சீக்கிரம் செய்யற ஒரு process தாங்க இப்போ நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கறேங்க இது வந்து 1/2 கிலோ சிக்கன் அளவுல எடுத்துர்க்கங்க போன் அதே மாதிரி போன்லெஸ் எல்லாமே கலந்த மாதிரி தான் போட்டுருக்கங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேங்க திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கே வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டுங்க தக்காளி வந்து குறைச்சு இந்த லெமன் ஜூஸை வந்து அதிகப்படுத்தி தயிர் போட்டு செய்யறதா இந்த இதோட இதுங்க அதே மாதிரி காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க நம்ம பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம் அதனால நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இத சேர்த்துக்கோங்க இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் போட்டுக்கிட்டேங்க தயிரும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கலக்கி விட்டுருங்க எண்ணெய் இதெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க அந்த அளவுக்கு வந்து இத பிரட்டி விடுங்க இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி போடாம அரைச்சி சேர்த்துர்க்கங்க இது கொஞ்சம் பெரிய தக்காளி நாட்டு தக்காளி புளிப்பா இருக்குறதாங்க இத வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கறப்ப நமக்கு அந்த பிரியாணி வந்து நல்ல ஜூசியா கொஞ்சம் எசன்ஸ் இருக்குங்க அதுக்காக தான் அப்படி சேர்த்துர்க்கங்க உங்களுக்கு கட் பண்ணி போடுறனா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க எல்லாமே நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு ட்ரை ஆயிடுச்சு அதனால அப்புறம் தான் நம்ம இந்த தண்ணி சேர்த்துறோங்க நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கனால 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கறேங்க நீங்க எடுத்துக்கிற அரிசியும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அளந்துக்கோங்க நான் இப்போ ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துர்க்கங்க இத நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு போட்டுருக்கங்க நீங்க எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது 3க்கு வந்து 6 வந்து கரெக்ட்டா இருக்குங்க அதனால நான் கரெக்ட்டா வந்து 6 டம்ளர் தான் போட்டுட்டேன் சிக்கன் வந்து பாருங்க இப்பவே நல்லா வந்து நம்ம எண்ணெயிலேயே போட்டு அத வதக்கி விட்டதனால அதுல உப்பு காரம்லாம் நல்லா ஏறிடுச்சுங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே அரிசி சேர்த்தணுங்க இப்போ பாருங்க தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்துடுச்சு சம அளவு வந்தோனே மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் சேர்த்து நீங்கள் தாளிக்கிறப்பையே கூட எண்ணெயும் நெய்யும் பாதிக்கு பாதி வச்சு செய்யலாங்க இல்லை இந்த மாதிரி
அரிசி வந்து வெந்ததுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே வந்து சிக்கன் குழம்பு வெந்துட்டுருக்கு. இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்குங்க. அதனால தான் நான் சிக்கன் குழம்பு வந்து ரெசிபி இப்போ நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா அது பாருங்கள். கொங்கு ஸ்டைல் சிக்கன் சால்னான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு. இப்போ இது பாருங்கள் ரைஸ் வந்து சம அளவு வந்துடுச்சு. இது வந்து ஒரு 90% வந்து குக் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து நான் வாழை இலை போட்டு விசில் போட்டு தான் குக்கரில் தானங்க செய்கிறோம். அதனால் விசில் மட்டும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக வந்து அரிசி கிடைக்குங்க. இப்போ ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குங்க ஸ்டவ்வு. ஆனால் வந்து விசில் போட்டு அந்த வாழை இலை போட்டு மூடி தம் போட்ட மாதிரி வச்சோம்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவரை எல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் ப்ரெஷர் இறங்கின உடனே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பிரியாணி. அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இறங்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக அரிசி இருக்குங்க. சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி சிக்கனில் ஃபுல்லாக வந்து ஃப்ளேவரும் ஏறி இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம மஞ்சத்தூள் போடலைங்க. அதனால தான் இந்த நேச்சுரல் கலர் அப்படியே கிடச்சிருக்குங்க. இந்த கலரில் இதே மாதிரி டெக்ஸ்சர்லேயும் நீங்கள் வந்து வேணால் இந்த அளவுகளில் எடுத்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதனால தான் நம்ம பிரியாணி வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. வாழை இலையில் போட்டு தயிர் பச்சடியோட சிக்கன் குழம்போடு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ் மசாலா வந்து அரைச்சி செய்கிறப்பயே எல்லா டிஷ்ஷுமே எதுவுமே வந்து சூப்பராக தான் இருக்குங்க. ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.